நவநாள் ஜெபம். அனைவரும் எழுந்து நிற்போம். பிதாசுதன் பரிசுத்தாவியின் பெயராலே. ஆரம்ப ஜெபம். விண்ணிலும் மண்ணிலும் வாழும் எல்லா உயிரினங்கள் பிறப்பிடமே, எங்கள் தந்தையே, இதோ உம் பிள்ளைகள் என்ற முறையில் உரிமையோடு உங்களிடம் மன்றாடி கேட்கிறோம். உம் ஆட்சியின் வரத்திற்கேற்ப உம் ஆவியினால் எங்கள் உள்மனதில் நாங்கள் வலிமையும் சக்தியும் பெற அருள் புரியும். விசுவாசத்தின் வழியாக கிறிஸ்து எங்கள் உள்ளங்களில் குடிகொள்ள செய்தருளும். அன்பே எங்கள் வாழ்வுக்கு ஆணிவேரும் அருளே அதன் அடிப்படையுமாக அமைய அருள் புரியும். நாங்கள் இறை மக்கள் அனைவரோடும் சேர்ந்து கிறிஸ்துவின் அன்பின் அகலம், நீளம், உயரம், ஆழம் என்னவென்று உயிர்த்துணர செய்தருளும். அறிவில் கடந்த இந்த அன்பினால் நாங்களும் நிரப்பப்பட்டு முழு நிறைவு அடைய அருள் புரிவீராக. ஆமென். நம் விருப்பங்களை அறிந்து நிறைவேற்றும் இறைவனுக்கு கிறிஸ்து வழியாக புகழும் மகிமையும் என்றென்றும் எல்லா தலைமுறையிலும் ஒளிப்பதாக. ஆமென். ஜெபிப்போமாக. அன்பு இறைவா, எம் பாவங்களுக்காக காயப்பட்ட உம் திருமகனின் இதயத்தின் வழியாக உம் அன்பை பொழிய திருவுளம் கொண்டீரே. அதே அன்பை எம் வாழ்க்கையில் வெளிப்படுத்தி உம்மை மகிமைப்படுத்த அருள் புரியுமாறு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். அனைவரும் முழங்கால். நவநாள் ஜெபம். கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் திறக்கப்படும் என்று திருவாய் மலர்ந்த இயேசுவே, உம் வார்த்தையை நம்பி உயிர் உள்ள விசுவாசத்தோடு உம் திருப்பாதத்தை வணங்கி பணிவோடு மன்றாடும் எங்கள் வேண்டுதல்களை அவரவர்கள் சொந்த கருத்துக்களை திரு இறுதி ஆண்டவரிடம் சமர்ப்பிப்போம். முக்கியமாக
இந்த திருவிழா நாட்களில் எந்த ஒரு அசம்பாவிதம் நடக்காமல் சிறப்பாக சீரும் நல்ல அமைதியாக நடக்க வேண்டும் என்று ஜெபிப்போம். இரக்கத்தோடு கேட்டருளும் எங்கள் அன்பான இயேசுவின் திரு இருதயமே, நீரே எங்கள் சரணம் என்று ஓடி வந்தோம். இக்கட்ட நேரங்களில் நீரே எங்கள் துணை, துன்பத் துயரத்தில் நீரே எங்கள் ஆறுதல், சோதனை வேளையில் நீரே எங்கள் ஆரன். நாங்கள் எழுப்பிய மன்றாட்டுகளை எப்படியும் தருவீர் என்று நம்பியிருக்கிறோம். ஆயினும் விருப்பத்தின்படியே ஆகட்டும். இந்த விண்ணப்பங்கள் நிறைவேறாவிடனாலும் மனமுடைந்து விடாமல் உம்மை வாழ்த்தி வணங்கி போற்றி புகழ்ந்து ஒரு போதும் பின்வாங்காமல் என்றும் உமது சித்தத்திற்கு அமைந்து நடக்க எங்களுக்கு அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். திருப்பலியின் கருத்து: ஓ இயேசுவின் திரு இருதயமே, நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இந்த அதி உன்னத திருப்பலி வழியாக பிதாவோடும் பரிசுத்த ஆவியோடும் ஒன்றான உம்மை ஆராதிக்கின்றோம். உமக்கு நன்றி கூறுகின்றோம். எங்கள் பாவங்களுக்கு பரிகாரமாக இப்பலியை உம் தந்தைக்கு அர்ப்பணித்து எம் பணிவான விண்ணப்பங்களை நாங்கள் பெற்று மகிழ அருள் புரியும். தந்தை மகன் தூய ஆவியார் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்புக்குரிய இறை மக்களே, இறைவனின் தூய்மை மிகு திரு இதயத்திற்கு உகந்த நாளான இந்த வெள்ளிக்கிழமையிலே தங்கள் முழுவதையும் தியாகத்தோடு நம்பிக்கையோடு இறைவன் மீது வைத்திருக்கிற ஆழ்ந்த விசுவாசத்தோடு ஒப்புக் கொடுக்கிற ஒவ்வொரு ஜெபங்களுமே ஆண்டவருடைய திரு இதயத்திற்கு ஏற்புடையதாகிறது. அவருடைய இதயத்திற்கு உகந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு நமக்கு ஒவ்வொரு நாளுமே ஆண்டவர் வாய்ப்பை கொடுத்து கொண்டிருக்கிறார். அந்த வாய்ப்புகளை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்று அதை நன்முறையில் பயன்படுத்தி அவருடைய இதயத்திற்கு இணக்கமான வாழ்க்கையை வாழவும் நம்முடைய ஒவ்வொருவருடைய விண்ணப்பங்களையும் ஆண்டவர் பாதத்தில் சமர்ப்பிப்போம். ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் அவருடைய இறை இரக்கத்திலிருந்து நம் ஒவ்வொருவரையும் மீட்டெடுக்கும்படியாக நம் ஒவ்வொருவருக்கும் உன்னத வாழ்க்கையை தரும்படியாக இந்த திருப்பலியிலே ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். இன்றைய திருப்பலியிலே
இன்றைய நாளில் ஒப்பு கொடுத்திருக்கிற ஒவ்வொரு ஆத்மாக்களுக்காகவும் அவருடைய ஆழ்ந்த நம்பிக்கையோடு ஒப்பு கொடுத்திருக்கிற ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் இந்த திருப்பலில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இந்த தூய்மறை நிகழ்வுகளை தகுந்த முறையில் கொண்டாட தடையாயிருக்கிற நம்முடைய குற்றக்குறைகளை எண்ணி பார்த்து ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஜெபிப்போமாக. இறைவா, உமது இரக்கத்திற்கு அளவே இல்லை, உமது நன்மையின் கருவூலமில்லையற்றது. உமக்கு அர்ப்பணிக்கப்பட்ட மக்களின் நம்பிக்கை கனிவுடன் அதிகரிக்க செய்தருளும். இவ்வாறு உமது பேரின்பானங்கள் படைக்கப்பட்டுள்ளதையும் உமது இரத்தத்தால் நீக்கப்பட்டுள்ளதையும் தூய ஆவியாரால் புதுப்பிறப்பு அடைந்துள்ளதையும் நாங்கள்
சரியான முறையில் அறிந்து புரிந்து கொள்ள அருள் புரிவீராக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பு இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற ஒரு வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம். அந்நாள்களில் எலியா அங்கிருந்து குகைக்கு வந்து அதில் இரவை கழித்தார். அப்போது ஆண்டவர், வெளியே வா, மலைமேல் என் திருமுன் வந்து நில். இதோ ஆண்டவராகிய நான் கடந்து செல்ல இருக்கிறேன் என்றார். உடனே ஆண்டவர் திருமுன் பெரும் சுழற்காற்று எழுந்து மலைகளை பிழைந்து பாறைகளை சிதறடித்தது. ஆனால் ஆண்டவர் அந்த காற்றில் இல்லை. காற்றுக்கு பின் நிலநடுக்கம் ஏற்பட்டது. நிலநடுக்கத்திலும் ஆண்டவர் இருக்கவில்லை. நிலநடுக்கத்திற்கு பின் தீ கிளம்பிற்று. தீயிலும் ஆண்டவர் இருக்கவில்லை. தீக்கு பின் அடக்கமான மெல்லிய ஒலி கேட்டது. அதை எலியா கேட்டவுடன் போர்வையினால் தம் முகத்தை மூடிக்கொண்டு வெளியே வந்து குகையின் வாயில் நின்றார். அப்பொழுது எலியா, நீ எங்கே, என்ன செய்கிறாய் என்று ஒரு குரல் கேட்டது. அதற்கு அவர், படைகளின் கடவுளாகிய ஆண்டவர் மீது நான் பேரார்வம் கொண்டவனாய் இருந்து வருகிறேன். ஆனால் இஸ்ரேல் மக்கள் உமது உடன்படிக்கையை உதறிவிட்டனர். உம் பலிபீடங்களை தகர்த்து விட்டனர். உம் இறைவாக்கினரை வாளால் கொன்று விட்டனர். நான் ஒருவன் மட்டுமே எஞ்சியிருக்க என் உயிரையும் பறிக்க தேடுகின்றனர் என்றார். அப்போது ஆண்டவர் அவரிடம், நீ வந்த வழியே திரும்பி தமஸ்கு பாலைநிலம் நோக்கி செல். அவ்விடத்தை அடைந்தவுடன் அசவேலை சிரியாவுக்கு மன்னனாக திருப்பொழிவு செய். நிம்சியின் மகன் எகுவை மெலோகவை சார்ந்த சாபாற்றின் மகன் எலிசாவை உனக்கு பதிலாக இறைவாக்கினராக அருள் பொழிவு செய் என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே, உமது முகத்தையே நாடுவேன். ஆண்டவரே, நான் மன்றாடும் போது என் குரலை கேட்டருளும். என் மீது இரக்கம் கொண்டு எனக்கு பதிலளித்தருளும். புறப்படு, அவரது முகத்தை நாடு என்றது என் உள்ளம். பல்லவி. ஆண்டவரே, உமது முகத்தையே நாடுவேன். உமது முகத்தை எனக்கு மறைக்காதிரும். நீர் சினம் கொண்டு அடியனை விலக்கி விடாதிரும். நீரே எனக்கு துணை. என் மீட்பராகிய கடவுளே, என்னை தள்ளிவிடாதிரும். பல்லவி. வாழ்வோரின் நாட்டினிலே ஆண்டவரின் நலன்களை காண்பேன் என்று நான் இன்னும் நம்புகிறேன். நெஞ்சே, ஆண்டவருக்காக காத்திரு. மன உறுதிக்கொள். உன் உள்ளம் வலிமை பெறட்டும். ஆண்டவருக்காக காத்திரு. பல்லவி. ஆண்டவரே, உமது முகத்தை நாடுவேன்.
மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 5 இறை வசனங்கள் 27 முதல் 32 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: விபச்சாரம் செய்யாதே என கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு பெண்ணை இச்சையுடன் நோக்கும் எவரும் தம் உள்ளத்தால் ஏற்கனவே பெண்ணோடு விபச்சாரம் செய்தாயிற்று. உங்கள் வலக்கண் உங்களை பாவத்தில் விழச் செய்தால் அதை விடுந்து எறிந்து விடுங்கள். உங்கள் உடல் முழுவதும் நரகத்தில் எறியப்படுவதை விட உங்கள் உறுப்புகளில் ஒன்றை நீங்கள் இழப்பதே நல்லது. உங்கள் வலக்கை உங்களை பாவத்தில் விழச் செய்தால் அதையும் உங்களிடமிருந்து வெட்டி எறிந்து விடுங்கள். உங்கள் உடல் முழுவதும் நரகத்திற்கு செல்வதை விட உங்கள் உறுப்புகளில் ஒன்றை நீங்கள் இழப்பதே நல்லது. தன் மனைவியை விலக்கி விடுகிறவன் எவனும் மணவிலக்கு சான்றிதழ்களை கொடுக்கட்டும் என கூறப்பட்டிருக்கிறது. ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், எவரும் தம் மனைவியை பிறத்தமைக்காக அன்றி வேறு எந்த காரணத்திற்காகவும் விலக்கிவிடக்கூடாது. அப்படி செய்வோர் எவரும் அவரை விபச்சாரத்தில் ஈடுபடச் செய்கின்றனர். விலக்கப்பட்டோரை மணப்போரும் விபச்சாரம் செய்கின்றனர். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதரிகளே, சகோதரர்களே, ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த புதிய நாளுக்காக அதிகாலை வேளையிலே ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வந்திருக்கின்றோம். காலையிலே நம்மை தட்டி எழுப்பி இந்த உலகத்தின் மாட்சியை நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். நேற்று இரவு தூங்க சென்றவர்கள் இந்த உலகிலே பலரும் காலையில் எழுந்திருக்கவில்லை. ஒவ்வொரு நாளும் புதிய கிருபையினால் நான் என்னை நிரப்புவேன் என்று திருப்பாடல் சொல்லியிருக்கிறார். அதிகாலை வேளையிலே புதிய கிருபையினால் நிரப்புகிற ஆண்டவருடைய சன்னிதானத்தை நாம் நாடி வந்திருக்கிறோம். 11 பாடலில் நம்ம வாசித்தோம் இல்லையா? ஆண்டவரே உமது முகத்தையே நாடுவேன். இறைவனுடைய முகத்தை நாம் நாடி வந்திருக்கிறோம் என்றால் அவருடைய தெய்வீக முகத்தின் ஒளி நம்மீது பட வேண்டும் என்பதற்காகத்தான் வந்திருக்கிறோம். வரணும்னு கட்டாயம் கிடையாது, ஆனால் நாம் வந்திருக்கிறோம் ஏன்னா ஆண்டவர் எனக்கு முக்கியம் என்பதற்காக. உலகில் ஒளிரும் சுடர்களாக துலங்குவீர்கள் என்று செய்திக்கு முன் வாழ்த்தொழிலே வாசிக்க கேட்டோம். இந்த உலகத்தில் அனுப்பப்படுகிற வேலையில், பணித்தளங்களில், குடும்பங்களில், வேலை செய்கிற இடத்துல நாம் ஒளிரும் சுடர்களாக விளங்க வேண்டும் என்பதற்காக நற்செய்தி நூலுக்கு வருவோமானால் ஆண்டவர் மிகவும் இடரலான ஒவ்வொரு வசனத்தை சொல்லும்போது மிகவும் கஷ்டமாக இருக்கும். கண்ணை பிடிங்கிறு அப்படிங்கிறாரு, காலை வெட்டிரு அப்படிங்கிறாரு. எப்படி புரிந்து கொள்வது? இச்சை அடக்கத்தை சொல்கிறார். கண்ணடக்கம் வேண்டும், கால் ஒரு இடத்துல இருக்கணும். கண்ட இடத்துல இந்த கால் போயிட்டே இருக்கும். கண்ணும் கண்டதையெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கும். இன்றைய காலகட்டத்தில் கண்டதையெல்லாம் பார்ப்பதற்கு உலகம் நமக்கு அருமையான ஒரு ஊடக கருவியையும் கொடுத்து விட்டது. நாம் விரும்பிய இடத்துக்கு போவதற்கு காலம் நம்மளை கூட்டுகிட்டே போயிட்டு இருக்கோம். ஆனால் ஆண்டவர் சொல்றது, கண்ணமோடு உன்னை மற என்னை நினை அப்படிங்கிறார். நம்முடைய கண்களை மூடிவிட்டால் நம்மை மறந்து விடுவோம், கடவுளை நினைத்து விடுவோம். உன்னுடைய கால்களை முடக்கு, என் பாதத்தில் அமர்ந்து கொள். மரியாள் நல்ல பங்கை தேர்ந்து கொண்டாள், ஒருபோதும் அவளை விட்டு எடுபடாத பங்கு என்று நற்செய்தி நூலில் சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா? ஆண்டுடைய பாதப்படியில் அமர்ந்தல். உபனிஷாத் என்கிற வார்த்தை இந்து மத சகோதரர்களுடைய புனித நூல். இந்த நூலுக்கு பெயர் உபனிஷாத். உப கூட்டல் நீ கூட்டல் ஷா. உப உபதேசம், நீ நீச்சை, ஷா ஷட். பாதப்படியில் அமர்ந்து செவி கொடுத்து கேட்டல். ஆண்டவருடைய பாதப்படியில் அமர்ந்து செவி கொடுத்து கேட்டல். இன்னைக்கு சைலன்ஸ் ரொம்ப பேருக்கு பிடிக்காது.
சத்தமில்லாத உலகத்தை கேட்டேன்னு சினிமாக்காரன் சொல்கிறான்னா, உலகம் 24 மணி நேரம் சத்தம் போட்டுகிட்டே இருக்கிறது. நம்முடைய வீட்டிலையும் பாருங்கள், 24 மணி நேரமும் சத்தம் கேட்டுட்டு தான் டிவியுடைய சத்தம் கேட்கும், அல்லது மொபைல் ஃபோனில் யாராவது பேசிக்கிட்டே இருப்பாங்க. அமைதியான ஒரு உலகத்தை ஆண்டவர் எனக்கு தாரும் என்று யாரும் கேட்கிறது இல்லை. அமைதியில் தான் ஆண்டவரை காண முடியும், ஆண்டவருடைய தெய்வ தரிசனத்தை உணர முடியும். பேரிரைச்சலில், பெருங்காற்றில், சுழல் காற்றில், நெருப்பில் நான் ஆண்டவரை காண்பேன் என்று எலியா நினைத்து பார்த்தார். ஏன்னா அணையாத நெருப்பில் மோசேக்கு ஆண்டவர் காட்சி கொடுத்ததுனால, ஒருவேளை நெருப்பில் ஆண்டவர் எனக்கு தரிசனம் கொடுப்பாரோ என்று எலியா நினைத்தார். சுழல் காற்றில் வரல, நிலநடுக்கத்தில் வரல, ஆண்டவர் இல்லை, நெருப்பில் இல்லை, மெல்லிய தென்றல் காற்று, அமைதி, மௌனம். மௌனத்தில் ஆண்டவருடைய தரிசனத்தை காண்பதுதான் ரொம்ப முக்கியம். சத்தம் போட்டு இருக்கிற உலகத்தில் கடவுளை காண்பது அரிது. எனவே தான் ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தையை சொல்வார்கள், மேன் இஸ் நாட் a human doing, man is a human being. நான் ஒரு மனிதன், என்னுடைய செயல்களின் மூலமாக நான் ஒரு மனிதன் என்பதை நாம் உலகத்தில் காட்ட முடியாது. மாறாக என்னுடைய இருப்பு நிலையின் மூலமாகத்தான் நான் மனிதன் என்பதை ஹியூமன் பீயிங். நான் எப்படிப்பட்டவனாக இருக்கிறேன் என்பதுதான் கடவுளுக்கு முக்கியமே தவிர, நான் என்ன செய்கிறேன் என்பது கடவுளுக்கு முக்கியமல்ல. Doing good is not priority, but being good is the priority. நன்மையில் செய்வது என்னுடைய வாழ்வின் முதன்மையான நோக்கம் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். நல்லவனாக இருப்பதால் வாழ்வின் முதன்மையான நோக்கம். அதாவது மனிதனுக்கு 2 விதமான நிலைகள் உண்டு, இயக்க நிலை, இருப்பு நிலை. திருப்பாடலின் ஆசிய 46வது அதிகாரம் 10வது வசனத்தில், அமைதியோடு இருந்து நானே கடவுள் என்பதை உணர்ந்து கொள். கடவுளை எப்போது நாம் உணர்ந்து கொள்ள முடியுமா? அமைதியோடு அவருடைய பாதப்படியில் அமர்கிற போதுதான் உணர்ந்து கொள்ள முடியும். அமைதியோடு. சீடர்கள் எல்லாம் ஆண்டவருடைய நற்செய்தியை அறிவித்து விட்டு 2 பாராக போய் நற்செய்தியை அறிவித்து விட்டு வரும்போது ஆண்டவர் சொன்னார், தனிமையான ஒரு இடத்திற்கு சென்று சற்று ஓய்வு எடுங்கள். பழைய ஏற்பாட்டிலேயே கடவுளுடைய இயல்பை சுட்டி காட்டுவதற்கு பழைய ஏற்பாட்டு கடவுளுக்கு அருமையான ஒரு பெயர் வைத்தார்கள், காட் ஆஃப் சாபத். ஓய்வு நாளின் கடவுள், கடவுள் ஓய்ந்திருக்கிற கடவுள், எந்த ஒரு செயலையும் செய்யாமல் மௌனமாக அமைதியாக இருக்கின்ற கடவுள். God of Sabbath, resting in the presence of God. கடவுளில் இளைப்பாறுதல் பெறுகிறது. நம்முடைய இறந்தவர்களுக்காக ஜெபிக்கிற வேளையில் நித்திய இளைப்பாற்றி இவர்களுக்கு கொடும் ஆண்டவரேன்னு சொல்கிறோம் இல்லையா? சன்னிதானத்தில் இளைப்பாறுதல் இவர்களுக்கு கொடும் சொல்லி ஆண்டவருடைய பாதப்படியில் ஓய்வு எடுக்கிறது. அதை தான் இன்றைக்கு முதல் வாசகத்தில் பார்க்கிறோம். எலியா மெல்லிய தென்றல் காற்றுடைய அந்த ஒலியிலே கடவுளை கண்டார், அமைதியிலே ஆண்டவரை கண்டார். நற்செய்தி நூலில் ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் இறைவேண்டல் செய்கிற வேளையிலே உள்ளறைக்கு சென்று கதவை தாழிட்டு மறைவாயுள்ள விண்ணக தந்தையை நோக்கி மன்றாடுங்கள். மறைவாக உள்ளறைக்கு சென்றால், உள்ளமென்னும் அறைக்குள் சென்று கதவை தாழிட்டு என்றால், நம்முடைய உடம்புக்கு 9 வாசல் இருக்கிறது. 9 வாசலையும் மூடனப்படுகிறார். கதவை தாழிட்டு உடலுக்கு 9 வாசல், மனதுக்கு 80 வாசல். புலனடக்கம், ஐம்புலன்களையும் அடக்கி ஆண்டோடைய பாதத்தில் அமர்ந்து நம்முடைய உலகத்தை, நம் வாழ்வையும் நம்மையும் மறந்துவிட்டு கடவுளை மட்டுமே நினைத்து பார்ப்பது அதன் உண்மையான ஜெபம், அர்த்தமுள்ள ஜெபம். அவிலத்தரசம்மாள் இத்தகைய மௌன ஜெபத்தை சொல்லுகிறார்கள். த ஸ்பிரிச்சுவல் மேரேஜ், ஆன்மீக திருமணம், இறைவனோடு ஒன்றித்து வாழ்கிற ஒரு உறவு வாழ்க்கையை சொல்லுகிறார். எலியா இறைவனுடைய ஒன்றிப்பை உணர்ந்தார்.
இறைவனுடைய தரிசனத்தை உணர்ந்தார். அதன் பிறகுதான் எலியா வந்து அரசர்களையும் இறைவாக்கினர்களையும் திருப்பொழிவு செய்ய அழைக்கப்படுகிறார். ஆண்டவருடைய அருட்பொழிவு அபிஷேகம் எப்போது ஒருவருக்குள்ளே இறங்கி வருகிறதோ, அபிஷேகத்தை பெற்றவர் சும்மா இருக்க மாட்டார்கள். பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை பிறருக்கு வாரி வழங்குவார்கள். ரோமையருக்கு எழுதிய திருமுகம் 5வது அதிகாரம் 5வது வசனத்தில் கிறிஸ்து இயேசுவின் வழியாக தூய ஆவியாருடைய அன்பு நம் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் பொழியப்பட்டிருக்கிறது. கடவுளுடைய அன்பு நம்ம உள்ளத்தில் பொழியப்பட்டிருக்கிறது. எப்போது பொழியப்படும் அப்படின்னு சொன்னா, கடவுளுடைய அருளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தகுதியான பாத்திரமாக இருக்கும்போது. எனவேதான் எபேசியருக்கு எழுதிய திருமுகம் 1வது அதிகாரம் 4வது வசனத்தில் சொல்லுகிறார், தூயோராகவும் மாசற்றவராகவும் நாம் விளங்கும்படி உலகம் தோன்றுவதற்கு முன்பே கடவுள் நம்மை தேர்ந்து கொண்டார். இந்த உலகில் நமக்கு ஆண்டவர் இந்த வாழ்வை வாழ கொடுத்திருக்கிறார் என்றால் ஒரே ஒரு நோக்கம்தான், தூயவராகவும் மாசற்றவராகவும் வாழ வேண்டும் என்பதற்காக. ஆன்மீக சகோதரிகளே, சகோதரர்களே, இறை சமூகத்தில் இறைவனுடைய அருளை நாடி தேடி வந்திருக்கிற நாம் திருப்பலி வேளையிலே எலியாவை அபிஷேகத்தினால் நிரப்பிய ஆண்டவர், எலியாவுக்கு தன்னுடைய தெய்வீக தரிசனத்தை கொடுத்த ஆண்டவர் நற்கருணை வடிவிலே நமக்குள் ஆன்மீக உணவாக வரவிருக்கின்றார். கண்கொண்டு தெய்வீக இரக்கத்தை நற்கருணை அப்பத்திலே பார்க்கவிருக்கிறோம். அவரிடம் கேட்போம், ஆண்டவரே உடைய தெய்வீக பிரசனத்தை எங்களுக்கு தாரும், தெய்வீக தரிசனத்தை எங்களுக்கு தாரும். அதன் மூலமாக உலகில் ஒளிரும் சுடர்களாக நாங்கள் திகழ்வோம் என்று வரம் கேட்போம். ஆமென். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம் பாவத்தால் இறைவனின் அன்பை இழந்த போதும் அவர் நம்மை வெறுப்பதில்லை. மனிதனை மனிதனாக இருந்து அன்பு செய்ய தன் ஒரே மகனையே மனிதனாக அனுப்பி அவரது திரு இதயத்தின் வழியாக நம்மை தொடர்ந்து அன்பு செய்து வருகிறார். இந்த அன்பு தந்தையிடம் நம்முடைய ஜெபங்களை அர்ப்பணிப்போம். நம்முடைய பதில், ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் பரிசுத்த தந்தை பிரான்சிஸ், பேராயர், ஆயர்கள், குருக்கள், கன்னியர், வேத பணியில் ஈடுபடும் இல்லறத்தோர் அனைவரும் இயேசுவின் சாட்சிகளாய் திகழவும் இறையரச பரப்ப அயராத ஆர்வமுடன் உழைக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். திரு இருதய படங்களை இல்லங்களில் நிறுவி வழிபடும் இல்லங்களை ஆசீர்வதித்தருளும். அந்த இல்லங்களில் வசிப்போர் இயேசுவின் திரு இருதயத்தின் சிறப்பான ஆசை பெற்று துயரமின்றி விசுவாசம், ஜபம், தன்னலமற்ற அன்பு ஆகவகையில் தலை சிறந்த எடுத்துக்காட்டுகளாய் விளங்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். மனவேதனையாலும் உடல் நோயாலும் அவதிப்படும் அனைவரையும் நினைவு கூறுகிறோம். இயேசுவின் திரு இருதயம் அவர்களுக்கு ஆறுதலாய் இருக்கவும் விரைவில் குணம் பெற்று மகிழ்வோடு வாழ வழியாக இருக்கவும் வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இந்த நவநாள் திருப்பலியில் பங்கு பெறும் எங்கள் அனைவர் மீது உமது ஆசையை பொழிந்தருளும். எங்களது கருத்துக்களை நிறைவேறவும் திரு இதயத்தின் அன்பை பெற்று உமது கருவியாக மாற வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நமது தனிப்பட்ட கருத்துக்களுக்காக வேண்டும். எல்லாம் அல்ல பரிசுத்த தந்தாய், நேர்மையுள்ள உள்ளத்தோடும் தூய சிந்தனையோடும் நல் மனத்தோடும் அது திரு சன்னதியில் பணிபுரிய ஆசைக்கின்றோம். ஆனால் பலவீனர்களான நாங்கள் சோதனைகளால் அலைவழிக்கப்பட்டு பாவத்தால் விழுந்து உமது திருமகனின் திரு இதயத்தை புண்படுத்தி இருக்கிறோம். உமது பேரன்பினால் எங்களை மன்னித்து உன் திருமண் நாங்கள் எழுப்பிய இந்த மன்றாட்டுகளுக்கு தயவாய் செவிசாய்த்திருமாறு உன் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம்.
சகோதர சகோதரியினுடையதும் உங்களுடையதுமான இப்பது எல்லாம் அந்த இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஒன்றாடுங்கள். ஆண்டவரே, எங்கள் காணிக்கைகளை கனிவுடன் ஏற்று அவற்றை மீட்பின் அருளடையாளமாகவும் உம் திருமகனின் இறப்பு உயிர்ப்பின் நினைவாகவும் மாற்றியருளும். இவ்வாறு திருப்பலியின் ஆற்றலால் கிறிஸ்துவில் எப்பொழுதும் நம்பிக்கை வைத்து நாங்கள் நிலைவாழ்வுக்கு வந்து சேர்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றுமல்ல எல்லாம் அந்த இறைவன் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக இந்நாட்டு விடத்தில் நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதி நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். சிலுவையில் உயர்த்தப்பட்ட கிறிஸ்து வியப்புக்குரிய அன்பினால் தம்மையே நமக்காக கையளித்தார். குத்தி திறக்கப்பட்ட விழாவிலிருந்து இரத்தமும் தண்ணீரும் வழிந்தோடச் செய்தார். இதிலிருந்து திரு அவை நல்லுடையாளர்கள் வழிபட்டு இவ்வாறு மீட்பரின் திறந்த இதயத்திலும் அனைவருமே ஈர்க்கப்பெறவும் மீட்பளிக்கும் அந்த ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியுடன் நாம் அனைவரும் முகர்ந்து கொள்ளவும் நமக்காக செய்துள்ளினார். ஆகவே புனிதர் வானத்துதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களுமை புகழ்ந்தெழுத்தி முடிவின்றி ஆர்ப்பரித்து சொல்வதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூய்மை, தூய்மை அனைத்திற்கும் ஒன்று. ஆகவே உடைய ஆவியை பொழுது இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம்.
இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடும். அவர் பாடுபட உள்ளம் கனிந்து தம்மை கையளித்து அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாகும், அனைவரும் இதிலிருந்து பெற்று பருங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்கள் அனைவருக்கும் அளித்து அவர் கூறியதாகும், அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம், இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சொல்லப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆகவே ஆண்டவரே, கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவுகூர்ந்து வாழ்வதற்கு அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் மக்கள் கொடுக்கின்றோம். திருமணன்று மக்கள் ஊழியம் புரிய தகுந்தவர்கள் ஏற்றுக்கொண்டு எனவே மக்கள் நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு உள்ள மக்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உண்மை தாழ்மையுடன் கொண்டாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் வரவிருக்கும் அது திரு அவையின் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் வரை மாவட்ட ஆயர் பீட்டர் மச்சடோ, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மது திருமுக ஒளியில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிறைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைக்கு எல்லா புகழும் மாற்றி என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் ஆண்டவரை நோக்கி அவர் கற்றுக் கொடுத்த ஜெபத்தை ஒரு கத்தோடு சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, ஆண்டவரே, தீமை அனைத்திருக்கிறது எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதி கனிவுடன் அருளமை வென்றாடும் இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று
யாதொரு கலக்கமின்ற நலமாய் இருக்குமா. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காக மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவுடைய வருகைக்காக காத்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியே உங்களுக்கு தருகின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்திரு. எங்கள் குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்கள் எல்லாம் பாராமல் உமது திரு அவையில் எழுதி வைத்திருக்கிற அந்த ஒற்றை நம்பிக்கையை நோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப எங்கள் ஒவ்வொருவருக்குமே உமது அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உயிர்த்த ஆண்டவர் தருகிற அமைதியை ஒருவர் ஒருவருக்கோடு பகிர்ந்து உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சன்னதி, உலகின் பாவம் போக்கும் இறைவனின் சன்னதி, என் மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் சன்னதி, எமக்கு அமைதி அருளும். இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாவத்திலிருந்தும் நம் ஒவ்வொருவருடைய பலவீனத்திலிருந்தும் நம்மை தேற்றுபவராக, நம்மை மீட்டெடுப்பவராக, தன்னுடைய தூய திரு இதயத்திலிருந்து வருகிற இறை இரக்கத்திலிருந்து நம்மை கழுவுவராக இருக்கிறார். இந்த உன்னதமான செம்மறியின் திருவிருந்திற்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாம் ஒவ்வொருவருமே பேறு பெற்றோர்.
விண்ணக தந்தையே, உம் திருமகனும் என் சகோதரனுமான இயேசு கிறிஸ்துவே, நீர் எங்களுக்கு வழங்கிய நன்மைகளையும் தூய ஆவியானவராக எங்கள் இதயங்களில் நீர் பற்றிய செய்ய பிறரன்பு சுடரும் உமது அரசின் வருகைக்கான எதிர்நோக்கை எங்களில் தட்டி எழுப்புவதாக. நற்செய்தியின் கிளைகளை நானும் வளர்ந்திருக்கும் நல்லோராய் உம் அருள் எம்மை மாற்றுவதாக. தீமையின் ஆற்றல்கள் மறைந்து உம் ஆட்சி நீடித்து ஒளிரும் பொருட்டு மாநில உள்ளங்களும் முழு அண்டவெளியும் புதிய விண்ணகம் புதிய மன்னகம் நோக்கிய கார்த்திகையில் மாற்றம் பெறுவதாக. யூபிலி கொண்டாட்டத்தின் அருள் விண்ணக செல்வங்களுக்கான ஆதரவை எதிர்நோக்கி திருப்பைகளாகிய எங்களில் தூண்டி எழுப்புவதாக. அதே அருள் என் மீட்பரின் மகிழ்ச்சியையும் அமைதியையும் அகிலமெங்கும் அளிப்பதாக. என்றென்றும் போற்றக்கூடிய என் கடவுளாகிய உமக்கே மாட்சியும் புகழும் என்றும் என்றும் உரித்தாகுக. ஆமென். நன்றியோடு ஒன்றாடுவோமாக. ஆண்டவரே, இரக்கமுள்ள இறைவா, உம் திருமகனின் திருவுடலாலும் திரு இரத்தத்தாலும் நாங்கள் ஊற்றம் பெற்றுள்ளோம். இரக்கத்தின் ஊற்றுகளிலிருந்து நம்பிக்கையுடன் நாங்கள் முகந்து கொள்ளவும், எங்கள் சகோதர சகோதரிகளிடத்தில் மென்மேலும் இரக்கமுள்ளவர்களாய் எங்களை வெளிப்படுத்தவும் அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறையாசிற்காக தலை வணங்குவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும் உங்களை காப்பாற்ற உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும் உங்களுக்கு காவலாயிருக்க உங்களுக்கு பின்னும் உங்களை ஆசீர்வதிக்க உங்களுக்கு மேலும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறை